எனக்கு இந்த விஜய் திருவிழா பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. விதைகள் எல்லாம் பாருங்களே. ஆமாம் ரமணா, இந்த விதைகளை நாம் எப்படி சேகரிக்க வேண்டும், அவற்றை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அவற்றை எவ்வாறு முறைப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக எழுதி வைத்துள்ளனர். விதைகள் எல்லாம் தரமான வகையாக உள்ளன. இந்த விதைகளின் மூலம் கிடைக்கும் சத்துக்கள், மருத்துவ பயன்கள் பற்றியும் விளக்கமாக கூறுகிறார்கள். விதைகளின் பெயர்களை பாருங்களேன். நாட்டில் முதலான மாப்பிளை சம்பா முதலான பல்வேறு மரபு நெல் விதைகள், நாட்டு கம்பு, குதிரைவாலி, சோளம் போன்ற சிறுதானியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் வேர்க்கடலை, உளுந்து, முந்திரி, நாட்டு பருத்தி விதைகள், சிறுதானிய விதைகள் மட்டுமல்லாமல் அரிய மூலிகை செடிகளும் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை எல்லாம் பார்ப்பது நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதுகிறேன். மணிமொழி அதோ கேட்பார். இயற்கை உணவுப் பொருட்கள் தோட்டம் அமைப்பதற்கான குறிப்புகள் தருகிறார்கள். வா சென்று பார்க்கலாம். பாதிப்பு என்று தாகத்தில் என்னவாக இருக்கும்? ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுவதால் ஏற்பாடும் விளைவுகளையே பாதிப்பு என்று சொல்கிறார்கள். இதனை மண்ணின் தன்மை கெடுகிறது, இதனால் தடுக்கும் என்று இதனால் இயற்கை முறையில் வேளாண்மை செய்யலாம். இவை சாதாரண பாத்திரங்கள் அல்ல. பழங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட செம்பு மரத்திலான சமையல் பாத்திரங்கள், கருவிகள் இவற்றையும் நம் பார்வையிடுவதற்காக வைத்துள்ளார். மாணவ செல்வங்களே, அனைத்து கூட்டங்களை பார்த்தீங்களா? இந்த விதை தீவியாவை நீங்கள் மீது மிகுந்த பயணம் தந்திருக்கும் என நான் நினைக்கிறேன். ஐயா, இங்கே பாருங்கள். இயற்கை உணவு பொருட்கள் என்று எழுதப்பட்ட அனைத்தில் எல்லாரும் எழுத சேர்க்கிறாங்க. நாமும் அங்கே செல்லலாமா? விழாவிற்கு வந்ததற்கு இயற்கை முறையில் தயாரித்த உணவுகளான இனிப்புருண்டை, பீட்ரூட், பொங்கல், கேழ்வரகு அடை, முளை கட்டிய பாசிப்பயிறு, நவதானிய சுண்டல், தட்டை பயிறு, கொண்டை கடலை, மொச்சை போன்றவற்றை வழங்குகிறார்கள். ஆசிரியர்களுடன் மாணவர்களும் அந்த அரங்கில் நுழைந்தார்கள். இயற்கை உணவுகளை மகிழ்ந்து சுவைத்தார்கள். இந்த விதத்தில்